கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு என்னுடைய தலைப்பானது இயேசு சீஷர்களை அழைத்தார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-11 வரை. இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தை பார்ப்பதற்கு முன்பதாக 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல இருக்கிறேன். அதில் ஆண்டவருடைய போதனை மக்கள் மத்தியில் எப்படி பரவலாக பேசப்பட்டது என்று. அதில் 3 விதமான மக்கள் அவர்கள் கர்த்தரை குறித்து மெச்சித்து கொண்டார்கள், பாராட்டினார்கள். ஒன்று, எல்லாராலும் புகழப்பட்டார் அவருடைய போதனையினால், ஆச்சரியப்பட்டார்கள் அவருடைய போதனையினால். என்ன வார்த்தையோ ஒருவர் பேசிக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போதனையை இயேசு கிறிஸ்துவானவர் லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்குள் அவர் கொண்டு வருகிறார். அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. நாம் வசனத்தின் மூலியமாய் அதை நாம் பார்க்கலாம். அந்த இடத்துல முக்கியமான காரியங்கள் நடக்கிறது. என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரானவர் சீமோனின் படகை அவர் தேர்ந்தெடுத்தார். சீமோன் என்று சொல்லும் பொழுது மணல் என்று அர்த்தமாம். சீமோனின் வாழ்க்கை தோல்வியை தன் வார்த்தையினால் உணர்வடைய செய்தார். எப்படி என்றால், தான் ஒரு திறமையாளி, தன்னை குறித்தான பெருமையான எண்ணங்கள் சீமோனுக்கு இருந்தது. அதை தேவன் உணர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீமோனின் கீழ்ப்படிதலை நாம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சீமோன் பேதுரு என்று சொல்லும் பொழுது, மணலாய் இருந்த சீமோன் பாறையாக அவர் மாறுகிறார். அதன் பிறகு பேதுருவாய் அவருக்கு பெயரிடப்பட்டது. அதில் ஒப்பு கொடுத்தலும் மனம் திரும்புதலும் நாம் பார்த்தோம். 3வது, இதெல்லாம் முடிந்த பிறகு பேதுருவானவர் கிறிஸ்துவோடு அவர் கிறிஸ்துவுக்கு பின் சென்றார். அவர் மாத்திரமல்ல, தன்னுடைய நண்பர்களும் அவருக்கு பின் சென்றார்கள். இந்த செய்தியை நாம் எடுக்கும் பொழுது நாம் என்ன மறுமொழி கொடுக்க முடியும்? தேவன் நம்மை இந்த உன்னதமான பரலோக அழைப்புக்கு அழைத்தார். காரணம், நாம் அவருக்காக வாழவும் அவரின் மகிமையான ஊழியம் செய்வதற்காக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேதுருவை அவருடைய நண்பரை அழைத்தது போல எங்களையும் அழைத்திருக்கிறீர். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.